ஃபேக்டர் கன்சிடர் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ண முன்னாடி ஸோ அது என்னென்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டு பி மூவ்டு. ஸோ நம்ம வந்து மெட்டீரியலை தான் வந்து மூவ் பண்ணுறோம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் மூலமாக. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மெட்டீரியல் வந்து சில மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்கும், சைஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக கையில் தள்ளக்கூடிய ட்ராலியை வச்சு நம்ம வந்து தள்ளி கொண்டு போயிடலாம், ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ சில மெட்டீரியல் பார்த்தாச்சுன்னா வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரக்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நேச்சர். இதில் வந்து சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். சாலிட் லிக்விட்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அது வந்து அந்தளவுக்கு வாலடைல் இருக்காது. ஆனால் கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏன்னா அது ஒரு வேளை ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேஸை வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாத் ஆஃப் ட்ராவல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாத். ஸோ ஃபிக்ஸ்டு பாத்தில் என்னென்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து ஒரே இடத்துல தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து நகராது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கன்வேயர் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதில் மெட்டீரியல் வச்சாச்சுன்னா மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி அடுத்த லொக்கேஷன் போயிடும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பாத்து. வேரியபிள் பாத் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்லேயே இருக்கும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்லேயே இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு குடவுன் எடுத்தாச்சுன்னா குடவுனில் மெட்டீரியலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்யூப்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வேரியபிள் பாத் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் நார்மலாக ட்ரக்ஸு, கன்வேயர் எல்லாமே ஹரிசாண்டல் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் தான். ஸோ அடுத்து வெர்டிக்கல் என்னென்னா வெர்டிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா லிஃப்ட் சொல்லலாம். ஸோ லிஃப்ட் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அப் அண்ட் டவுன் தான் மூவ் ஆகும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பில்டிங். ஸோ பில்டிங்கை பொறுத்து நம்ம எப்படி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பில்டிங்கில் டோர் விட்த் வந்து ஒரு வேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா ட்ரக்ஸோ ட்ராலியோ எதுவுமே வந்து பில்டிங்குள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நார்மல் பைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பைப்பு வந்து எக்யூப்மெண்ட் கீழே வந்து மெட்டீரியல் கீழே வச்சாச்சுன்னா ஸோ அதுக்கு மேலே மெட்டீரியலை வச்சு பைப்பு வந்து ரோலர் ஆகுறதுனால மெட்டீரியலும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா படகை வந்து கடல்லேருந்து எடுத்து வெளியே கொண்டு வர்றது தான் அந்த மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்பேஸ் அவைலபிள். ஸோ வந்து ஸ்பேஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்குது, ஓவர்ஹெட் ஸ்பேஸ் இருக்குது. ஒருவேளை ஓவர்ஹெட் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது பில்டிங்கில் ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹோஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட் யூஸ் பண்ணியாச்சுன்னா மெட்டீரியலை லிஃப்ட் பண்ணி தூக்கி அப்படியே வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ ஓவர்ஹெட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஃபோர்க் லிஃப்ட் யூஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸை பொறுத்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தால டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது, பேட்ச் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் என்னன்னா கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக மூவ் ஆகணும்னா கன்வேயர் யூஸ் பண்ணலாம். ஸோ கன்வேயர் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மூவ் ஆகக்கூடியது. ஸோ அது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்ச் ப்ரொடக்ஷன் என்னென்னா கண்டினியூவாக இருக்காது. குறிப்பிட்ட ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்னென்னா 6வது பாயிண்ட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வேரி ஆகுதுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட பிராண்டு. ஸோ பிராண்டு நல்லா இருந்துச்சுன்னா அதோட காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறமா எக்யூப்மெண்ட் ஆட்டோமேஷனாக இருக்குதா. ஸோ ஆட்டோமேஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரேட் அதிகமாகும். சாஃப்ட்வேர் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இதை பொறுத்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஏழாவது பாயிண்ட் என்னென்னா ஹேண்ட்லிங் காஸ்ட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு எப்படி காஸ்ட் ஆகுதோ அதே போல் ஹேண்ட்லிங் காஸ்ட் என்னென்னா அந்த மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்டும் இதில் வந்து காஸ்ட்டில் வரும். அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூல் கொடுத்தாகணும். ஸோ அந்த ஃபியூல் காஸ்ட்டும் இந்த ஹேண்ட்லிங் காஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறமா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் மட்டும் இருந்தால் போதாது, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லேபரும் வேணும். ஸோ அந்த லேபரோட காஸ்ட்டும் வந்து ஹேண்ட்லிங் காஸ்ட்டில் தான் வருது. ஸோ இது எல்லாமே ஹேண்ட்லிங் காஸ்ட்டு. ஸோ அடுத்தது எட்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு. ஸோ எக்யூப்மெண்ட்டோட லைஃப் வந்து சரியாக இருக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் எக்யூப்மெண்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எக்யூப்மெண்ட் ஒரு வேளை அதிக இன்டென்சிட்டியாக யூஸ் பண்ணி வச்சுனாலும் லைஃப் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை கரெக்டாக பார்க்கணும். 9th பாயிண்ட் பார்த்திங்கன்னா கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிக்யூர்ட் ஃபார் த ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ ஒரு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் இருக்குதுன்னா ஸோ அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக லூப்ரிகேஷன் பண்ணணும், கூலிங் கரெக்டாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்.